வணக்கம் நாகை மக்களே. நம்ம புத்தூர் ரவுண்டானில் இருந்து வேளாங்கண்ணி டு காரைக்கால் போற ரூட்ல புதிய பாலங்கள், அடுத்தது சிமெண்ட் சாலைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே ரூட்ல திருவாரூர் போறதுக்கும் கொஞ்சம் ஈஸியான ரோடு ஒண்ணு, கொஞ்சம் தூரம் சிமெண்ட் சாலையும் அதுக்கப்புறம் தார் சாலையும் போட்டிருக்காங்க. இந்த ரோட பத்தி நிறைய இன்ஸ்டா செலிபிரிட்டிகள் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 20 கிலோமீட்டருக்கு மேல ரோடு ஸ்ட்ரைட் ரோடா இருக்கிறதுனாலயும் ரோடு ரொம்பவே சூப்பரா இருக்கிறதுனாலயும் மக்களுக்கு ரொம்பவே ஈஸியா சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி புறவச்சேரி, சிக்கல், கீவளூர் கடந்து தான் திருவாரூர் போகணும். இப்போ ஒரே ஸ்ட்ரைட்டா எந்த டவுனுக்குள்ளேயும் போகாமையே திருவாரூர் போயிடலாம். ஆனால் எந்த டவுனுக்குள்ளேயும் போகாம தான் இந்த ரோட்ல போலாமே தவிர அந்தந்த டவுனுக்கு போற கிராசிங் ரோடு இந்த ரோட்ல இருக்குது. அதனால பைக்ல என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடுங்கிறதுனால ஈஸியா போறதுக்கு ஒரே ஸ்பீடா வந்துடுறாங்க. இடையில உள்ள கிராஸ் பண்ற ரோட பார்க்க மறந்துடுறாங்க. இதனால நிறைய விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விபத்துகளும் நடந்திருக்கு. ரோடு 80% வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பேலன்ஸ் வேலை இருக்கு. அதுக்குள்ளேயே இவ்வளவு விபத்துகள் நடக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாகப்பட்டினத்துல இருந்து திருவாரூர் போறவங்களும் சரி, அங்கேருந்து வர்றவங்களும் சரி, இந்த ரோட்ல நிறைய கிராசிங் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து வாங்க, ஸ்லோவா வந்துங்க. இதனால விபத்துகள் ஏற்படுறத தவிர்க்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி நாகப்பட்டினம் சம்பந்த தகவலை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.